வணக்கம் மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி காலையிலேயே புடலங்காய் எல்லாமே பறிச்சிடலாம் செடியிலிருந்து அப்படின்ட்டு புடலங்காய் பறிக்க வந்தாச்சு. ஏன்னா இன்னும் 2 நாளையில் பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பார்க்கும்போது இது இப்போ காயெல்லாம் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ட்டு சமையலுக்கு போக மீதியை கடைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு புடலங்காயை பறிச்சிட்ருக்காங்க. இதுலேயே பாவக்காய் செடியும் இருக்குது, அவரைக்காய் செடியுமே இருக்குது. பாவக்காய் செடியில் பூ நிறையா பார்த்துருக்கோம், ஆனால் இது வரைக்கும் ஒரு காய் கூடவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மயிலக்காய் 2 பேர் இருக்காங்க. தோட்டத்தில் நீங்கள் நிறைய மயில் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இவங்க கிட்ட போய் ஒரு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம்னா உடனே பறந்து ஓடிட்டாங்க. சரி வாங்க மசாலா அரைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு மசாலா அரைச்சிருக்கோம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்காக பழுக்கிறதுக்கு வாழைக்காய் வச்சுருக்காங்க. அது இங்கே பழுக்க போகணும். மசாலா வறுக்கிறதுக்கு நம்ம வச்சு வறுக்க ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் காரத்தை ரொம்ப அதிகமாக போட்டு எல்லாமே ரொம்ப அதிகமாக போட்டுட்டாங்க. இதனால் ரொம்ப காரமாயிட்டு அலற ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரியான ஒரு தப்பு மறுபடியும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்த்து இனிமேல் வீட்டிலையே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு செய்கிறோம். லாஸ்ட் டைமுமே வீட்டில் மசாலா கொஞ்சம் நாங்கள் அரைச்சி கொடுத்தோம். இருந்தாலும் அவங்க அதையை கொஞ்சமாக மட்டும்தான் போட்டிருக்காங்க. பொங்கல் டைமில் பல்காக செய்கிறோம், நிறைய பேருக்கு செய்கிறதுனால நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க செய்ய முடியாதுன்றனால ஆள் விட்டு தான் செய்வோம். அதனால் போன டைமு ஃபுல்லாக கடை மசாலாவை போட்டுட்டாங்க. நாங்கள் கோயிலில் போய் விருந்து கொஞ்சம் செய்வோம், அங்கேயுமே எங்களுக்கு மசாலா தேவைப்படும் அப்படின்றனால சரி கடை மசாலாவை இந்த தடவை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்தே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி செய்ய ஆரம்பித்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வறுத்து கொண்டு வெயிலில் காய வச்சுட்டாங்க. வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், மசாலா அரைக்கிறதுக்கு நல்ல வாசமாகவும் இருக்கும். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குன்னா இங்கே பாருங்கள், எப்போ இவங்கெல்லாம் இடத்த காலி பண்ணுவாங்க, நம்ம எப்போ வர்றது நம்ம இடத்துக்குன்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு ஓடி வந்துட்டாங்க இவங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னும் இருக்காங்க கொஞ்சம் பேர். எல்லாம் அந்த சைடு பார்த்துட்ருக்காங்க பழங்கள் இருக்கான்ட்டு. அணிலுக்கு மேலேருந்து சாப்பிட்டது மட்டும் பத்தலை அப்படின்ட்டு மேலேருந்து கடித்து கீழே போட்டதையும் சேர்த்து சாப்பிடுவேன், நான் தான் சாப்பிடுவேன்ற மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்களேன் எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு. பழம் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க இந்த சப்போட்டா பழம். அதனால் நல்லா ஹெல்த்தியாக பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க. இவங்கள மாதிரி ஹெல்த்தியாக நம்மளால் கூட சாப்பிட முடியாதுங்க. சரி இவங்களையாவது கிட்ட போய் வீடியோ எடுக்கலாமேன்ட்டு போனால் எங்கேயும் ஓடிட்டாங்க பாருங்கள். இதை பாருங்கள், எங்கேருந்து ஓடுறாங்க பாருங்கள். இங்கே உட்காந்துட்டாங்க. மயிலம்மா தான் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு பார்த்தா இவங்களும் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னு இப்படி ஓடுனா என்ன பண்ணுறது? இதை பாருங்கள், ரொம்ப வெக்கப்பட்டுட்டு வீடியோவுக்கு மூஞ்சியை காட்ட மாட்டேன்னு ஓடி மரத்தில் ஏறிட்டாங்க. சரி இதுக்கு மேலே தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நம்மளும் வந்தாச்சு. அடுத்த நாள் காலையிலேயே எங்களுக்கு பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பந்தல் போட ஆளும் வந்துட்டாங்க, பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் பொங்கலுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நன்றி மக்களே.